வணக்கம். சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படத்திற்கு தற்பொழுது தணிக்கை வாரியம் யுஏ சான்றிதழ் வழங்கியிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. முதலில் பராசக்தி படத்திற்கு சான்றிதழ் வழங்க முடியாத தணிக்கை வாரியம் இழுத்தடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு அந்த யுஏ சான்றிதழை தணிக்கை வாரியம் அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது வரை ஒரு சில தியேட்டர்களில் மட்டுமே பராசக்தி படத்திற்கு அந்த முன்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் இன்று மதியத்திற்கு பின்பு அனைத்து தியேட்டர்களிலும் இந்த முன்பதிவானது தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் படத்திற்கு எழுந்த அதே சிக்கல் பராசக்தி படத்திற்கு எழும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஜனநாயகன் படம் மட்டுமே மேல்முறையீட்டிற்கு அவர்கள் தணிக்கை வாரியம் தரப்பில் சென்றிருக்கிறார்கள். ஆனால் பராசக்தி படத்திற்கு 15 கட்டுகள் சொல்லியிருந்த நிலையில் எந்த ஒரு கட்டும் இல்லாமல் அதே வகையில் தற்பொழுது படமானது வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கான பணிகளில் தற்பொழுது தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அவர்கள் டிஜிட்டல் முறையில் அந்த படத்தினை பதிவேற்றம் செய்து அந்தந்த திரையரங்கங்களுக்கு அனுப்பக்கூடிய வகையில் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது தணிக்கை வாரியம் சான்றிதழ் அளித்திருப்பதனால் விரைவில் இதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தமிழக அரசின் சார்பில் சிறப்பு காட்சிகள் ஒளிபரப்பிக் கொள்வதற்கு அனுமதியும் அளிக்கப்படும் என்றும் தெரிய வருகிறது. 5 காட்சிகள் நாளை மற்றும் நாளை மறுதினம் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு மேல் தயாரிப்பு நிறுவனம் கோரினால் வருவாய்த்துறை இது தொடர்பாக முடிவெடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை 9 மணி, மதியம் 1 மணி உள்ளிட்ட காட்சிகள் திரையிடப்படும் என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. தடைகளை தகர்த்து தற்பொழுது பராசக்தி திரையில் வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுகள் ஏற்கனவே தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது திட்டமிட்டபடி பராசக்தி படமானது திரையரங்குகளுக்கு வர இருப்பதனால் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மற்றும் ஜெயம் ரவி ரசிகர்கள் தற்பொழுது மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார்கள். பொங்கலுக்கு 2 பெரிய படங்களும் வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு படம் தற்பொழுது சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு படமான பராசக்தி படம் வெளியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.